ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வெளியில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட்டில் ட்ரூ இன்வென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுவிடுங்க. தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நான் ஃபீமேல்னால மேல் பார்த்து பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் கூட கனெக்டாக இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த போஸ்ட்டை கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா நமக்கு இங்கே ஃபாஸ்ட் லைஃப்ஸ் ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு உங்களுக்கு மேபி இந்த போஸ்டரை பார்க்கக்கூடிய ஒரு டைம், இந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு மேபி இப்படி ஃபீல் ஆகிருக்கலாம். முன்ஜென்ம பந்தமாக இருக்கும் போல், அதனால தான் எனக்கு மறக்க முடியலை, இல்லைங்க மூவ் ஆன் ஆக முடியலை. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபாஸ்ட் லைஃப்ஸில் ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாக வந்துட்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த ரிலேஷிப்பில் ரொம்ப எமோஷ்னலி நீங்கள் அட்டாச்சாக இருந்துட்டு இந்த ரிலேஷிப்பில் ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்வபுளாக எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்துட்டு ஒரு டைமில் நீங்கள் நின்றுட்டு பட் நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இல்லைங்க எமோஷ்னலி உங்களுக்கு நீங்கள் எமோஷ்னலி டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த போஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவன் டேக்காக இருக்கட்டும், எஃபோர்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு கிட்டிட்டில் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எத்தனை பேருக்கு இந்த ஒரு ரீடிங் ரெஸ்னேட் ஆகுன்னு தெரியல. பட் இந்த ஒரு ரீடிங்கில் நமக்கே ஃபீல் ஆகிற விஷயம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் செல்ஃபும் ஃபோக்கஸ் பண்ணாத வரைக்கும், உங்களை நீங்கள் அலைன் ஆகாத வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் கடந்து வராது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி ஏன்னா இந்த ஒரு போஸ்ட் கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். சம்டைம்ஸ் சில கனெக்ஷன்ஸ் ஆக்சுவலி நமக்கு ஓப்பனாக நமக்கு ஒரு சில கைடன்ஸ் நமக்கு கிடைக்காட்டாலுமே பட் நமக்கு இண்டிவிஜுவல் வைஸ் இன்னர் வைஸ் நமக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். ஏஸ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, முன்ஜென்ம பந்த ஃபீல் ஆகுது, அதனால தான் எனக்கு யாருக்கிட்டே இல்லாத ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, அதில் அந்த ஒரு கனெக்ஷன் அது கூட ஃபீல் ஆகிறனால நீங்கள் ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்வபுளாக நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக என்ன சொல்கிறது, உனக்காக நான் இருக்கேன், இந்த சுச்சுவேஷனில் உனக்காக நான் இருக்கேன், எனக்கு எப்போவும் நீ மட்டும் போதும். ஸோ இந்த ஒரு எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப அட்டாச் பண்ணது ரிலேஷன்ஷிப்பை நின்றுட்டு ஓகே. பட் இவர் நீங்கள் அந்த மாதிரி நிற்கிற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எஃபோர்ட்டோ இல்லை ஈக்குவல் கிவன் டேக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட் இம்மெச்சூரிட்டின்னு ஒரு கேரக்டர் ஆகும். மேபி மேரேஜ் ஆகாத ஒரு போஸ்ட் தான் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு சேம் ஏஜாக இருக்கலாம். உங்களை விட ஏஜ் குறைஞ்ச ஒரு போஸ்ட்டுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். ப்ளே பாயாக இருக்கலாம் இந்த ஒரு பர்சன். ஓகே, டேட்டிங் ஃப்ளோட்டிங் லைக் பண்ண ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சனாக சொல்லவே மாட்டேன், இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேர் இவரும் ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு இல்லை நான் சொல்ல மாட்டேன், இவரும் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டே பண்ணி நின்றுட்டு பட் நமக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆகும். இது ஒரு பர்சன் வர்றது போகிறது, இவருக்கு எப்போ எமோஷ்னலி இவர் ரொம்ப லோன்லி ஆகட்டும், இல்லைங்க எமோஷ்னலி ரொம்ப டவுன் ஆகட்டும், சம்டைம் இவருக்கு லைஃப்பில் சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரக்கூடிய ஒரு டைம்லையோ இல்லைங்க மனசில் ஏதாவது பாரம் இருக்கக்கூடிய ஒரு டைம்லையோ உங்ககிட்ட வந்து பேசினா இல்லைங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணால் இவருக்கு ஒரு ஹீலிங் அந்த இடத்துல இவருக்கு கிடைச்சிட்டு. ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு ஓகே. பட் இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்ஸ்க்கு இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. அது இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால இவர் ப்ராப்பராக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு பிடியோ ஒரு அஸ்திவாரமாக ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் இவர் உங்களுக்கு கொடுத்துட்டு இல்லையா, உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இவருக்கு லைஃப்பில் உண்டு. ஓகே, பட் என்ன சொல்கிறது, பட் உங்களை பயங்கர இஷ்டம் உண்டு, இவருக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இஷ்டம் உண்டு. பட் இவருக்கு லைஃப்பில் ரொம்ப இவர் ஹர்ட் ஆகிற டைமில் டவுன் ஆகக்கூடிய ஒரு டைமில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணும்போதோ மனசு விட்டு பேசும்போது இவருக்கு அந்த இடத்துல ஒரு ஹீலிங் ஸ்ப்ரெட் ஆகிட்டு. ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் பல டைம் உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பல டைம் போனாலும் பட் ஏதோ ஒரு கஷ்டம் வரக்கூடிய டைம்லையோ இல்லைங்க மனசு ஏதாவது பாரம் வரக்கூடிய ஒரு டைம்லையும் நீங்கள் வேண்டும் இவர் ரிலேஷன்ஷிப்பை நின்றுட்டு ஓகே. ஓப்பனாக சொல்ல போனால் இவர் ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் முன்ஜென்ம பந்தனால நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு கனெக்ஷனை நீங்கள் பல டைம் எமோஷ்னலி நீங்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் மூட் ஸ்விங் பயங்கரமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டு பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் சடன் செப்பரேஷன் வந்துட்டு காரணம் கேட்டிங்க அப்படின்னா எதுக்காக ரிலேஷன்ஷிப்போட சடன் செப்பரேஷன் வந்துட்டு அப்படின்னா யூனிவர்ஸ் நினச்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வேணும். ஸோ அதனால தான் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள்,
உங்களுக்கு எமோஷ்னலி நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் எமோஷ்னலி உங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசை விட்டு பேசணும், ஃப்ரீ ஜாலியாக இருக்கணும். இந்த ஒரு டைமில் நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட் இவர் உங்களுக்கு அவைலபிளாக நின்றுட்டு இல்லை. இவர் அந்த ஒரு டைமில் இவர் ஸ்கூட் ஆகி போயிட்டு உண்டு. இவருக்கு ஏதாவது லைஃப்பில் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் மனபாரம் வரக்கூடிய ஒரு டைமில் மட்டும்தான் இவருக்கு நீங்கள் தேவையே தவிர அதர்வைஸ் நீங்கள் இவருக்கு தேவையில்லை. ஏன்னா அதர்வைஸ் இவருக்கு டேட் பண்ணுறதுக்கு ஃப்ளோ பண்ணுறதுக்கு இவருக்கு இஷ்டமுள்ள ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு கனெக்ஷனில் நீங்கள் மட்டும்தான் மோஸ்ட்லி நீங்கள் சஃபர் பண்ணி நின்றுட்டு உண்டு. ஸோ அதனால தான் யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பேலன்ஸ் வரணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சம்பவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடன் செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. ஓகே, கரண்ட் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் போயிட்டு இருக்கலாம். கரண்ட்லி நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டோட லைஃப்பில் ஒரு மேஜர் பிரேக் தான் நடந்துகிட்ருக்கு சொல்லலாம். நம்ம இவருக்கு லைஃப்பில் என்னத்தையும் மேஜர் பிரேக் தான் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, இவருக்கு இப்போ இவர்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் கூட தான் இவருக்கு ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சனுக்கு என்ன சொல்கிறது, இவர் எத்தனை பேர் கூட சிரித்து பேசி பழகினாலும் இல்லைங்க இவங்க எனக்கு லைஃப்னு சொல்லிட்டு இவர் போனாலும் இவருக்கு என்ன சொல்கிறது, அது ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு பிளாக் ஆகலாம். இல்லைங்க இவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக போகலாம். இல்லைங்க உங்ககிட்ட ஃபீல் ஆகிற அந்த என்ன சொல்கிறது, இப்போ நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது தன்னோட கஷ்டத்தை நம்ம ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணால் நமக்கு அது ஒரு ஆறுதல் கிடைக்கணும், ஒரு ஹீலிங் நமக்கு கிடைக்கணும். பட் இவருக்கு அது வேறு யார்கிட்டே கிட்டிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் மேபி செல்ஃபிஷாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அவங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லைங்க மனசுக்கு பிடிக்காமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி தான் இவருக்கு லைஃப்பில் நடந்துகிட்ருக்கே தவிர இவருக்கு அது ஒரு ஸ்டேபிளான்னு கேட்டால் இல்லை. டோட்லி இவர் கன்ஃபியூஸ் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட எனர்ஜி கன்ஃபியூஷன் ஆகும். இவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ்லேயே மைண்டு ஃபோக்கஸ் ஆகலை. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயே மைண்டு ஃபோக்கஸ் ஆகலை. டோட்லி ஆள் கன்ஃபியூஸ், எனக்கு ஏன் யாரையும் பிடிக்கலைங்கிற ஒரு கன்ஃபியூஷனாக ஆள் கரண்டே கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, டவர் மூமெண்ட் நம்ம சொல்லலாம். ஓகே, டவர் மூமெண்ட் ஒவ்வொரு ஆளுக்கு லைஃப்பில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அப்படின்னா இவர் பல டைம் எனக்கு உன்னை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் உங்களோட ஸ்நேகத்தையும் ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் மதிக்காமல் வேலையை கொடுக்காம உன்னை விட எனக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இவர் போயிட்டு உண்டு. அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ்னால இவருக்கு ஒரு டவர் மூமெண்ட் நடக்குன்னு சொல்லலாம். எல்லா ஆப்ஷன்ஸ் ஏதாவது வகையில் தட்டி போகிறது, இல்லைங்க இவரை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, இல்லைங்க இவருக்கு அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் கடந்து போயிட்டுருக்குது. அட் த சேம் டைம் இவருக்கு லைஃப்பில் ஒரு இந்த மாதிரி ஒரு டவர் மூமெண்ட் நடக்குது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அட் த சேம் டைம் உங்கள் லைஃப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு உண்டு. கரண்ட்லி நீங்களும் கரண்ட்லி செல்ஃபும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொன்னேன். நீங்கள் இந்த ஒரு ரீடிங் எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு ரீடிங் உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரீகான்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் நடக்காது. ஓகே, ஸோ உங்கள் சைடு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு உண்டு. நீங்கள் கரண்ட்லி செல்ஃபாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் பயங்கர கேரிங்கான ஒரு பர்சன், லவ்வபிளான ஒரு பர்சன், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் ஸ்நேகிக்கிற ஒரு கேரக்டர். பட் நவ் நீங்கள் உங்களோட வேல்யூ பற்றி நீங்கள் மனசிலாகிட்டு உண்டு. இன்னும் இக்னோர் பண்ணுறதுக்கோ என்ன வந்து சீட் பண்ணிட்டு போகிறதுக்கோ இல்லைங்க என்ன அவாய்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் லோக்கல் பர்சன்ஸ் எல்லாம் நான் கிடையாது. நானே என் லைஃப்பில் ப்ரீசியஸ் ஆகும். நான் ஒரு ஆளுக்கு லைஃப்பில் போய் நிற்கிறேன், இல்லைங்க ஸ்டே பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன் அப்படின்னா அவங்க ப்ரீசியஸ் ஆகும். ஏன்னா என்னோடய ஸ்நேகம் ஒருபோதும் என்னோடய ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம், என்னோடய ஸ்நேகத்தை அவனுக்கு வாங்குறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. எனக்கு லைஃப்பில் நான் ப்ரீசியஸ் ஒரு விஷயம் நீங்கள் மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ கரண்ட்லி நீங்கள் செல்ஃபாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு செல்ஃப் இண்டிபெண்டன்ட் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு உண்டு. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி உங்கள் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு உண்டு அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சனல் லைஃப்பில் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டிங்க அப்படின்னா ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நம்ம சொல்லலாம். இவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இவர் உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேல்யூ கொடுக்காம ஈக்குவல் கிவ் கொடுக்காம இவர் நின்றுட்டு உண்டு அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இவரை புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டுட்டு போகிறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறது, எனிவே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இவருக்கு ஒரு லைஃப்பில் டவர்மோ நடந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, கரண்ட்லி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, இந்த போஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டாங்களா கேட்டால் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகலை. உங்கள் மெமரிஸில் ஸ்டக் ஆகும். நான் சொன்னேன் இல்லை டோட்லி இவரே ஸ்டக் ஆகும், ஒரு கன்ஃபியூஷனாக இவருக்கு. ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு மென்டலி இவர் இது வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆன் ஆகிட்டுல இவருக்கு மைண்ட்லேயே இருக்கட்டும், மைண்டில் வரக்கூடிய தோர்ஸ் இப்பவும் உங்களை பற்றின மெமரிஸ் உண்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுற அதே ஒரு ஃபர்ஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு லைஃப்பில் நான் ஸ்டே பண்ணி என்ன சொல்கிறது
இவருக்கு லைஃப்பில் இவருக்கு ஆத்மாவாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் அது எப்பவுமே இவருக்கு உங்களை பற்றி எனி டைம் உங்கள் கூட ஒரு கனெக்டில் இவருக்கு ஒரு ஃபீல் இவருக்கு ஆகிட்டு உண்டு. இவர் உங்களை விட்டுட்டு பெட்டர் ஆப்ஷனை தேடி இவர் போயிட்டு உண்டு அப்படின்னா அது எல்லாமே ஒரு டெம்பரரி நம்ம சொல்லலாம். அது ஒரு டைம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதே கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இவருக்கு மைண்டுக்குள்ளேயா இருக்கட்டும் மனசுக்குள்ளே இந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் டெம்பரரியாக போகுதே தவிர அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேபிள் நிற்கிற ஒரே ஒரு பர்சன் நீங்கள் தான். ஸோ அதனால் இவருக்கும் அவங்க கூட ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. பர்சனை ரியலைஸ் பண்ணுறாங்க எனக்கு அந்த பர்சனுக்கு இது ஒரு முன்ஜன்ம பந்தம் இருக்குது. அதனால தான் ஃபிசிக்கலி கனெக்ஷன் என்ன பண்ணாலும் மைண்டு வைஸ் மெமரி வைஸ் இன்னும் என் கூட அது வாழ்ந்துட்டு இருக்குது. இல்லைங்க இன்னும் என் மைண்டில் இருக்குன்னு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஓகே இவர் பல விஷயங்கள் ஓகே இவர் இது ஒரு டவர் மூமெண்ட்லையாக இருக்கட்டும் இல்லைங்க இது ஒரு செப்பரேஷன்லையாக இருக்கட்டும் இவருக்கு லைஃப்பில் நடந்த விஷயங்கள் இவர் ஷேர் பண்ண நினைக்கிறாங்க. மனசை விட்டு உங்க கூட பேசணும், உங்களை இக்னோர் பண்ணுறப்பறம் இவருக்கு லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இவர் எவ்வளோ தூரம் பெயின் அனுபவிச்சாரு இல்லைங்க அது இவருக்கு எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகியிருக்குன்னு பல விஷயங்கள் இவர் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட. பட் இவர் ஷேர் பண்ண நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஏதோ ஒரு பிஸி பேக்கில் பிடிச்சி இருக்குது. வேண்டாம் மேபி ஈகோவாக இருக்கலாம். ஓகே இவர் உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்கார். நீங்கள் மேபி இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம் இல்லைங்க ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கலாம். கரண்டி உங்களோட டீட்டெயில்ஸ் அறிகிறதுக்கு இவருக்கு அத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் ஆகும். இவர் உங்களோட டீட்டெயில் இவருக்கு கிடைக்காதா இல்லைங்க கரண்டி உங்களோட லைஃப் என்ன நடக்குது, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களா இல்லைங்க இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா. ஸோ இவருக்கு அதை பற்றி இவர் தெரிஞ்சுக்கங்க ஆசைப்படுறேன். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வரும் எதிர்பார்க்குறாங்க. இவர் ஆக்சுவலி கரெக்டான ஒரு டைம் பார்த்துட்ருக்கார் நம்ம சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் கடந்து வர்றதுக்கு இவர் கரெக்டான ஒரு டைம் பார்த்துட்ருக்கோம். அதுக்காக தான் உங்கள் சுச்சுவேஷன் என்ன கரண்டி உங்கள் சுச்சுவேஷன் என்ன நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவருக்கு மைண்டில் இப்போ உங்களோட மைண்டில் இவர் இருக்காரா இல்லையா, நீங்கள் அவைலபிளாக இவர் வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா. இவர் ஆக்சுவலி உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்கார். சேசிங் பண்ணாமலாம் கிடையாது. மேபி சோஷியல் மீடியாவில் செக் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட உங்கள் பற்றி டீட்டெயில் கேட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன்னா உங்கள் லைஃப்பில் இவர் கடந்து வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இவருக்கு லைஃப்பில் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஏதாவது ஒரு வருது, அது ஏதாவது ஒரு தட்டி போகுது இல்லைங்க இவரை புரிஞ்சுக்காமல் போகுது இல்லைங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது. பட் உங்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு அது செப்பரேஷன் ஆனாலும் ஃபிசிக்கலி அது ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் இவருக்கு மைண்டில் எப்போவுமே நீங்கள் இருக்கிறீங்க. இவருக்கு உங்கள் கூட முன்ஜன்ம பந்தம் ஃபீல் ஆகிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ஸோ அதனால தான் ஒரு பர்சனுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் அதை நமக்கு சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலி தோன்ற விஷயம் இவருக்கு லைஃப்பில் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நீங்கள் இவருக்கு லைஃப்பில் ஒரு கிஃப்ட்டு நீங்கள் ஒரு டைமண்ட் நீங்கள் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஸ்நேகத்தை கொட்டி கொடுக்குற ஒரு பர்சன் நீங்கள் இவருக்கு லைஃப்பில் கிடச்சது இவர் பயங்கர ப்ரீசியஸாக இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓகே ஒரு விஷுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு நீங்கள் இவருக்கு லைஃப்பில் இல்லாமல் ஒரு 9 of cups ஃபீல் ஆகுது, ஒரு 10 of cups இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஏன்னா இவர் மேபி உங்களை என்ன சொல்கிறது உங்களை விட்டுட்டு இவர் வேறு ஆப்ஷனை தேடி இவர் போகிறார் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் கிட்ட இவருக்கு எதிர்பார்க்குற எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம். மேபி அவங்களுமே ப்ராக்டிக்கலாக இருக்கலாம், செல்ஃபிஷாக இருக்கலாம், ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணி பழகுறவங்களா இருக்கலாம். பட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பழகிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். ஸோ அப்போ நீங்கள் இவருக்கு லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு இன்கம்ப்ளீஷனாக ஃபீல் ஆகுது. இவருக்கு கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு இருக்கிற ஃபீல் ஆகுது. எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, என் கூட சந்தோஷமாக பேச யாரும் இல்லை, நான் மனுஷன் விட்டு என்னோட கஷ்டத்தை நஷ்டத்தை ஷேர் பண்ண யாரும் இல்லை. இவருக்கு எத்தனை பேருக்கு கூட்டத்தில் போய் நின்னாலும் இவருக்கு மைண்டில் வரக்கூடிய தோணுச்சு இந்த ஒரு இடத்துல அவ்வளோ சடனாக ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கல் மாதிரி இவ்வளோ இந்த இடத்துல ஒன்று வந்தேக்கி கொள்ளலாம். ஓகே இவர் ஒரு பார்ட்டிக்காக இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் இவருக்கு எங்கே போனாலுமே இவருக்கு உங்களை பற்றி ஒரு தோட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இவர் ஒரு பைக்கில் போயிட்டுருக்காங்க, எனக்கு ஒரு காரில் போயிட்டுருக்காங்க, அப்புறம் அந்த பர்சனோட மைண்ட்லேருந்து ஒரு தோட் உண்டு. ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கில் சடனாக என் கண்ணில் ஒரு வாட்டி படமாட்டாலாம். இவருக்கு இல்லைங்க இந்த இடத்துல நீங்களும் ஒன்று வந்திருந்து கொள்ளாமல் இருக்கும். ஏன்னா இவருக்கு நீங்கள் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் இன்கம்ப்ளீஷன் ஒற்றைக்கு இருக்கிற ஒரு ஃபீல் ஆகுது. என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்ன வேறு யாரும் ஃபீல் ஆகிட்டு இவர் உங்களை விட்டுட்டு இவர் பல டைம் வேறு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இவர் போயிட்டு உண்டு. அப்படின்னா கரண்ட்லி இவருக்கு உங்க கூட ஹோம்லி மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே இவரோட ஆத்மாவாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் இவருக்கு எனி டைம் உங்கள் கூட கனெக்ட் ஆகணும், உங்கள் கூட ஜாயின்ட் ஆகணும், இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும், உங்களை சேர்த்து பிடிக்கணும், உங்களை வந்து பார்க்கணும், மீட் பண்ணணும், எனி டைம் உங்கள் கூட கனெக்டில் இருக்கணும் ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு மைண்டில் தோன்ற விஷயம் அப்படின்னா என்னோட என்றைக்கு நான் உங்ககிட்ட என்றைக்கு இவர் உங்ககிட்ட வந்து செய்கிறவரோ அன்றைக்கு தான் இவருக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லைங்க ஒரு கம்ப்ளீஷன் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இவருக்கு ஃபீல் ஆகும்.
ஏன்னா இவருக்கு உங்ககிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம். இவரோட ஒரிஜினல் கேரக்டர் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? இவரோட சில சில ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு ரொம்ப ப்ரீசியஸாக இருக்கும். சில ரிலேஷன்ஷிப் நமக்கு பயங்கர கண்ட்ரோலிங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு கண்ட்ரோலிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம சம்டைம் பயப்படுவோம். நம்ம கொஞ்சம் பயந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் இவர் ஃபீல் பண்ணுற விஷயம் உங்கள் கூட இவர் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ரொம்ப ஃப்ரீயாக எதுவாக இருந்தாலும் அது கஷ்டமோ நஷ்டமோ என்ன வேணால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இவருக்கு ஒரு ஹோம்லி வைப்பாக ஃபீல் ஆகுது உங்ககிட்ட. ஓகே ஓகே. மறுபடியும் இவருக்கு உங்ககிட்ட ஒரு ஆஃபர் கொண்டு வந்து நீட்டுறதுக்கோ என்ன சொல்கிறது, இவருக்கு மைண்டு ஓகே இல்லை நம்ம சொல்லலாம். பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன், ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் கடந்து போயிட்டுருக்காரு. காரணம் கேட்டிங்கன்னா இவருக்கு மைண்டு எனி டைம் உங்களை பற்றி ஒரு தோட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. எனி டைம் உங்களை பற்றி ஒரு மெமரிஸ் இவருக்கு மைண்ட் 24/7 ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம சொல்லலாம். மறுபடியும் ஒரு ஆஃபர் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு இவருக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம சொல்லலாம் கேட்டாச்சுன்னா. ஸோ நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டாக வந்திருக்காரு. சுச்சுவேஷன் எனக்கு இதில் ஃபீல் ஆகிடுச்சு. 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்ஜென்ம பந்த ஃபீல் ஆகுது, ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பல ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கலாம். பட் அந்த ஒரு டைம் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு டைம் உங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இல்லைங்க உங்ககிட்டயே எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, ஒன்றை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்ககிட்டே இவர் பேசியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு டைம் நீங்கள் பயங்கரமாக ஹர்ட் ஆகிருக்கலாம். பட் கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் கரண்ட்லி என்ன சொல்கிறது, கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இவருக்கு வேறு யாரையும் பிடிக்கல, உங்ககிட்ட வரணும், கனெக்ட் ஆகணும்னு இவருக்கு தோணுது. பட் இவருக்கு வாரத்துக்கு ஸ்ட்ரென்த்தில் நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு உங்ககிட்ட ஒரு கால் பண்ணலாமா, மெசேஜ் பண்ணலாமா, உங்கள் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சனுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்ககிட்ட பேசின வார்த்தைகள் இல்லை, இவருக்கு உங்களுக்கு பண்ண துரோகங்கள், சீட்டிங்ஸு, இவர் எனக்கு என்ன தோணுது, இவர் பல டைம் உங்ககிட்ட இவருக்கு ஆப்ஷன்ஸ் தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், எனக்கு ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். எனக்கு ஒன்றை விட அவங்க எனக்கு எல்லா விதத்துலையும் பெனிஃபிட் இருந்தால் அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். இவர் உங்ககிட்ட பல டைம் இவர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ இவர் உங்ககிட்ட வரணும், கனெக்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு மைண்டில் அந்த தாட்ஸ் வரும். நான் அன்றைக்கி அவள் கூட இப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ நான் போய் திடீர்னு உன் மேலே தான் எனக்கு லவ் இருக்குது, ஸ்நேகம் இருக்குன்னு அது எப்படி நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு இவருக்கு தெரியலை. பட் இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டைம் நீங்கள் பயங்கர இன்னசென்ஸாக நீங்கள் இருந்தீங்க. ஓகே, இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்க, இவர் சொல்கிறது வேத வாக்காக நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. இவர் என்ன பண்ணாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருந்தீங்க. அப்படி கண்மூடித்தனமாக நீங்கள் ஒரு டைம் இவரை ஏற்றுக்கிட்டு இருந்தீங்க. பட் நவ் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உங்கள் சைடில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு ஒரு விஷயம் வரைக்கும் மனசில் ஆகிடும். அப்போ இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன், நீங்கள் நிற்கிற ஒரு பொசிஷன், இதை பார்க்கக்கூடிய ஒரு டைம் இவருக்கு தோன்ற விஷயம், இவர் ஒரு டைம் காலோ ஒரு மெசேஜோ ஒரு ஆஃபரோ கொண்டு வந்தார் அப்படின்னா நீங்கள் அடுத்த செகண்டில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இவருக்கு ஃபீல் ஆகுது. என்னதான் இவர் சந்தர்ப்ப சுச்சுவேஷன் பார்த்துட்ருக்காரு. கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு ஒரு விஷயம் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா சேசிங் பண்ணுறாரு, பட் இவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் கர்மா நடந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஒரு டைம் நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருந்தீங்க, அந்த ஒரு டைம் ஒரு பர்சன் உங்களை வேணாம், எனக்கு ஒன்றை விட ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு போயிட்டு உண்டு. நான் நீங்கள் அவைலபிள் இல்லை, உங்கள் லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறாரு, கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறார். பட் அது ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு முடியாமலே போகுது நம்ம சொல்லலாம். இவருக்கு உங்ககிட்ட வரணும், கனெக்ட் ஆகணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணி நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் பண்ண விஷயம் இவருக்கு மைண்டில் ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு பேக்கில் பிடிச்சி இருக்கு நமக்கு சொல்லலாம். ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் நீங்கள் இருப்ப அந்த பர்சனில் கர்மாவாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். சம்டைம் இவருக்கு ரொம்ப எமோஷனலி டவுனாக இருக்க ஒரு டைமாக இருக்கட்டும், இவருக்கு லோன்லியாக ஃபீல் ஆகிற டைமாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சன் எல்லாத்தையும் இவர்கிட்ட ஷேர் பண்ணணும், இவருக்கு வலி வேதனை நீங்கள் இல்லாமல் இவர் எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் இவரை நினைச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் இவரை பேக்கில் பிடிச்சி இருக்குது. ஏன்னா இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இன்னும் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இவர் உங்ககிட்ட வர விடாமல் தடுக்குது, இல்லைங்க பிடிச்சி இழுக்குது நமக்கு சொல்லலாம். ஓகே, இனிமேல் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் ஷோர் அவங்களை கனெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கனால நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஆத்மார்த்தமாக நமக்கு ஒரு டிவைன் பவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, இவர் ஆக்சுவலி சில விஷயங்களை லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு டைமில் கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் டவர் மூமெண்டாக நடந்துட்டுருக்கு. இவருக்கு கர்மா எண்டப் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவர் ஷோர் அவங்களை கனெக்ட் பண்ணுவார். நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துக்கிறனால நீங்கள் ஆத்மார்த்தமாக நமக்கு டிவைன் பவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கான ஒரு ஃபேவரபுள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சனை வச்சு ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்க நமக்கு சொல்லலாம். ஓகே,
ஸோ கரண்ட்லி நீங்கள் என்ன சொல்கிறது, நல்ல மேபி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க பயங்கர பியூட்டிஃபுல்லாக ஒரு பர்சனாக இருக்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கட்டும். ஸோ அது இவருக்கு பயங்கர ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துது. ரிலேஷன்ஷிப் ஒரு சந்தோஷம் வேணும், ப்ரீசஸ் வேணும், ஹாப்பியாக இருக்கணும், மனசு விட்டு பேசணும். இவருக்கு பல எண்ணங்கள் உண்டு. எனக்கு என்ன தோணுது, மேபி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பல ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி இதில் பார்க்க ஒரு டைமில் இவருக்கு ஒன்றும் சிந்திக்காமல் உங்ககிட்ட வந்தால் கொள்ளன்னு தோணுது. பட் இவர் சரி ஓகே ஷேர் பண்ணலாம் இல்லைங்க உங்ககிட்ட வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லைங்க இவரோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், அது இவரை தடுக்குது நம்ம சொல்லலாம். டோட்லி இந்த ஒரு பர்சன் கர்மாவாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இவங்க ஷோராக அவங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இவருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற அதே ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இவருக்கு எனி டைம் உங்கள் கூட கனெக்ட் ஆகணும், இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும். ஒரு டைம் மெயினாக இவர் வச்சுட்டு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன் இருக்குன்னு நினச்சிட்டு. பட் நான் நீங்கள் பண்ணுற செல்ஃப் லவ்வாக இருக்கட்டும், இல்லைங்க நீங்கள் இங்கே நிற்கிற ஹை வைப்ரேஷனாக இருக்கட்டும், இவருக்கு ஒன்றும் சிந்திக்காம உங்ககிட்ட வந்தால் கொள்ளன்னு தோணுது. ஏன்னா இவருக்கு எப்பவும் இவரோட ஆத்மா, இவரோட சோல் எப்பவும் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் கூட கனெக்டடில் இருக்கணும், உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும், பேசிக்கிட்டு இருக்கணும். ஸோ இவருக்கு ஆத்மா ஆக்சுவலி இயங்குது. ஸோ அதனால் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் காரணத்துக்கெல்லாம் டிவைன் டிஃப்ரென்ஸ் உண்டு. அதனால் ஷோராக டிவைன் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஒரு விஷயம் வந்து இதுக்காக அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேஷன்ஷிப் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு. ஏன்னா ஒரு டைம் நீங்கள் ஒரு டைம் ஒரு போஸ்ட் ஒரு கேரிங் லவ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் இவர் கொடுத்துட்டு இல்லை. அப்போ ரிலேஷன்ஷிப் ஒரு பேலன்ஸ் வரதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் வந்துட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இவரோட கர்மா எண்டை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ வர்த்து உங்களோட வேல்யூ வர்த்து இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ வர்த்து மனசில் இருக்கிற ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் இந்த போஸ் உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இவர் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னா இவரோட கர்மா எண்டை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவர் உங்களை கனெக்ட் பண்ணுவார். ஓகே, இனி இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 19 இம்பார்ட்டன்ட், 37 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 30 important, 59 important. ஓகே, 30 ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா 30 டேட்டா பர்த்தோ இல்லைங்க வந்து ஏஜோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 39 important, 37 important, 34 important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். எஸ், ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பர்ஸில் உங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங்கும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.